சார் நீங்கள் அவர் பேசினதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஒரு நீதிபதியை நீக்க வேண்டி பாராளுமன்றத்திலே ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். இம்பீச்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இம்பீச்மெண்ட் மோஷனை வந்துட்டு ராஜ்யசபான்னா 50 பேர் வந்துட்டு சைன் பண்ணி, மோர் தென் 50 மெம்பர்ஸ் சைன் பண்ணி தரணும். அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னால், எந்த பார்லிமெண்ட்லேயும் அதே மாதிரி வந்து லோக்சபாலேயும் மூவ் பண்ணலாம். 2 சபையிலையும் வந்து முதல்ல வந்து இப்போ ராஜ்யசபாவில் ஒருத்தர் வந்து 20ஆம் தேதி ஒருத்தர் கொடுத்துருந்தாருன்னா, 21ஆம் தேதி லோக்சபாவில் ஒருத்தர் கொடுத்துருந்தாருன்னா, 20ஆம் தேதி கொடுத்தது தான் வந்து முன்னுரிமை கொடுத்து விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அந்த முன்னுரிமையை பற்றி தான் அவர் பேசினார். ஓகே ஓகே, அதுதான் ரொம்ப சிம்பிள். அவர் வந்து செக்ரட்டரி ஜெனரலை விட்டு இது மாதிரி வந்து அசைன் பண்ண சொல்லியும் கேட்டார். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவருக்கு வந்த தரவுகளின் அடிப்படையில் இவர் ராஜ்யசபா தான் ப்ரெஃபரன்ஸ் தரணும்னு சொல்லி அது வந்து அவர் வந்து அரசியலோட பரிசீலனைக்காக, அவையின் பரிசீலனைக்காக எடுத்துக்கொண்டேன்னு சொன்னார். இப்போது நம்ம விவாதத்தோட தலைப்பு வந்து என்னன்னு சொன்னால், இதுதான் வந்து துணை ஜனாதிபதி வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கு காரணமானது வந்து நமக்கு வந்து தெரியாது. ஏன்னா நேரடியாக இதை சொன்னதுக்கு அப்புறம் எப்படி வந்து ஒரு கிரிமினல் ட்ரையலில் வந்து நேரடி சாட்சியங்கள் இல்லைன்னு சொன்னால் வந்து சந்தர்ப்ப சாட்சியங்களை வச்சு சூழ்நிலை அடிப்படையில் வந்து ஒரு குற்றத்தை வந்து நீதிபதிகள் தீர்மானிக்கிறாங்களோ விடுதலை பண்ணுவாங்க. இல்லைனா வந்து ஒரு ஆர்குமெண்ட் நடக்கும். டைரக்ட் எவிடன்ஸ் எல்லாம் இன்டைரக்ட் எவிடன்ஸை வந்து எடுத்துக்குவாங்க. இப்போ அது மாதிரி தான் வந்து இப்போ நம்ம வந்து இந்த சம்பவத்தையும் எடுத்துக்கணும். ஆனால் வந்து அந்த இப்போ சொன்ன விதம், அந்த சொன்ன டைமு, சொன்ன டே, அதுக்கப்புறம் வந்துட்டு மந்திரிகள் நடந்து கொண்ட விதம், இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ப்ராபபிள் காசுன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து காரணமாக இருக்க முடியும். இதில் வந்து உதவி ஜனாதிபதிக்கு அநீதி இழைக்கப்பட்டதா இல்லை உதவி ஜனாதிபதியை அவமரியாதை செய்திருக்கலான்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சியங்கள்லாம் வச்சு பார்த்தா உதவி ஜனாதிபதி அவமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆம், அவர் வந்து உதவி ஜனாதிபதி மாத்திரம் அவமதிக்கப்படவில்லை, இந்த நாட்டின் 140 கோடி மக்களுக்கும் இழைக்கப்பட்ட ஒரு அவமதிப்பு இது. ஏன்னா இந்தியாவிலேயே வந்து ஜனாதிபதிக்கு அடுத்தபடியாக 2வது மிகப்பெரிய போற்றுதலுக்கும் இதுக்கும் உரியவர் வந்து உதவி ஜனாதிபதி. உதவி ஜனாதிபதி வெறும் உதவி ஜனாதிபதி மாத்திரம் வேலையும் செய்யலை, மாநிலங்களவை தலைவராகவும் அவர் இருக்கார். மாநிலங்களவை தலைவராக இருக்கிறதுனால வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் அத்தனை பேரும் வந்து அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டவங்க, அவர் முடிவுக்கு கட்டுப்பட்டவங்க. அப்படி ஒரு இந்தியாவின் மிகப்பெரிய 2வது மிகப்பெரிய பதவி வகிக்கின்ற ஒரு மனிதருக்கே இது போன்று ஒரு அச்சுறுத்தல் செய்யப்பட்டு அவர் பதவி பறிக்கப்படும் என்றால், டைரெக்டாக பண்ணனாலும் இன்டைரக்ட் கோயர்ஷன் இருக்குது, இன்டைரக்ட் ப்ரெஷர் இருக்குன்றதை யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து அன்றைக்கி நடந்ததெல்லாம் பார்க்கணும். இவர் வந்து அந்த தேதியில் வந்து நான் இந்த தீர்மானத்தை காங்கிரஸ், அதுவும் முக்கியமாக எதிர்க்கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ் மெஜாரிட்டி உறுப்பினர்கள் முன்மொழிந்த ஒரு தீர்மானத்தை ஒரு சபையில் ஏற்றுக்கொண்டதுனால இப்போ மக்களுக்கு என்ன செய்தி போகுதுன்னு சொன்னால், அந்த ஒரு கரப்ட் ஜட்ஜி, ஒரு ஊழல் கரை படிந்த ஒரு நீதிபதியை வந்து நீக்கிறதுக்கு வந்து பாஜகவுக்கு அவ்வளோ விருப்பம் கிடையாது. ஊழலை எதிர்த்து பாஜக குரல் கொடுக்கறதுலாம் சும்மா வெறும் வெத்து வேட்டு அப்படின்றது தான் வந்து ஒரு மெசேஜ் மக்களுக்கு போகும். அதனால் வந்து செகண்ட் திங் வந்து இது மாத்திரம் தான் காரணமாக இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட்லேயே வந்துட்டு இது என்ன, இது கிள்ளுக்கீரை பதவியாக, இது மோடிக்கு இந்த பதவி பிடிக்கல, அதனால் வந்து அவரை தூக்கி அதில் இருக்கிற தூக்கி காவாயில் போடுன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ மிக உயர்ந்த பதவி, எவ்வளோ உன்னதமான பதவி, மக்களால் போற்றப்படுகின்ற பதவி. உலக நாடுகள் அத்தனையும் இந்த விவகாரத்தை உன்னிப்பாக கவனிக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய உதவி ஜனாதிபதிக்கே இந்த மரியாதைன்னு சொன்னால், நாளைக்கு ஜனாதிபதிக்கும் அதே மரியாதை தான். மோடியை எப்போ பார்த்தும் நீங்கள் வந்து மோடியோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டையோ மோடியோ வந்து பின்னாடி இருந்து இயக்குகின்றலையோ நீங்கள் எப்போவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா அப்புறம் ஜனநாயகத்துக்கு அங்கே வேலையே கிடையாது. இல்லை ஜனநாயகம் எங்கே ஆச்சு? மிகப்பெரிய ஒரு மனிதருக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அவர் 4:30 மணிக்கு வந்து கொடுமையிலும் கொடுமை என்னென்னா, அவர் நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணீங்களா இல்லையான்றது எங்களுக்கு தெரியாது. ஃபோர்ஸ் பண்ணி அவரே வந்துட்டு சரி நம்மளுக்கு ப்ரெஷர் தாழ முடியலன்னு சொல்லி, பட் அவர் நடத்தப்பட்ட விதம் 4 மணிக்கு பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி மீட்டிங் இருக்குது, பாராளுமன்ற அலுவல் கூட்டம். அதில் வந்து 2 மந்திரியுமே சொல்லி வச்ச மாதிரி போகலை. பாராளுமன்ற அலுவல் மந்திரியும் போகலை, பாராளுமன்ற பிஜேபி கட்சியோட அவைத்தலைவரும் அங்கே போகலை. அந்த அளவுக்கு அதாவது வந்து ஒரு நெக்லெக்ட் பண்ணுறது.
அந்தால் பதவியை விட்டு தூக்க போகிறாங்க நீ போகாதுன்னு காமன் மேன் பார்லரில் சொன்னோம்னா அவருக்கே பதவி இன்னும் 2 நிமிஷத்தில் போக போது இன்னத்துக்கு உன் டைமை வேஸ்ட் பண்ணுற நீ உட்காந்து 4 ஃபைலை பார்க்குன்ற மாதிரி இருக்குது. அவர் நடத்தப்பட்ட விதம், இந்த பதவி பறிக்கப்பட்டதாக மக்கள் கருதுகின்ற விதம், இதெல்லாம் வந்து இந்த நாட்டில் வந்து இந்த ஜனநாயக மத்திரங்கள் இது வரைக்கும் வந்து அரசின் அரசியல் சட்டத்தின் அனைத்து அமைப்புகளும் வந்து மோடியின் காலால் கீழ் போட்டு நசுக்கப்படுகின்றன ஒன்று மக்கள் நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாத்தையும் விட முக்கியமான ஜனாதிபதி மாளிகைக்கே வந்துட்டு அந்த அதிகார அத்துமீறல் துஷ்பிரயோகம் போயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து இந்த நாட்டில் வந்து சாதாரண குடிமகனுக்கு என்ன ஆகுன்னு நினைக்கிறதுக்கே பயமாக இருக்குது. ஓகே. ஸோ இதை வந்து மக்கள் வந்து இதில் இருக்க இதை புரிஞ்சுக்கணும். இது வந்து மிகப்பெரிய அதிகார மீறல் மாத்திரம் கிடையாது. என்கிட்ட பதவி இருக்குது, நான் நீ கையை பிடிச்சி வச்சா பிள்ளையாரு இல்லைன்னா சாணின்ற கதையை வந்து ஜனாதிபதி மாளிகை வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் இந்த நாடு வந்து ஜனநாயகத்தின் தாய், உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு நம்ம சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. இந்த அவமரியாதையை வந்து மக்கள் புரிஞ்சுட்டு இதை ஒருமித்த குரல் கொடுத்தா தான் ஒரு மிகப்பெரிய பதவி வைக்கின்ற ஒரு மாமனிதருக்கு அவரோட அணுகுமுறையில் வந்து நமக்கு நிறைய நாங்களே அவருடைய பல இதை கடுமையாக விமர்சித்து கூட இல்லை. அவரே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போவார். அவர் வந்து இந்துத்துவ கொள்கையில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போவார். ஜட்ஜஸை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ண அவரோட பர்சனல் வியூஸ் எல்லாம் வந்து ட்ரஸ்ட் பண்ணார். அதெல்லாம் வேறு. அது வந்து அதுக்கு இப்போ இது வந்து இது கிடையாது. அது வந்து நீங்கள் மெம்பர்ஸ் இருக்காங்க, அவரை வந்து கண்டிக்க போகிறாங்க, பொது வெளியில் நம்ம விமர்சிக்கிறோம். பட் அந்த பதவி துணை ஜனாதிபதி என்கின்ற ஒரு பதவி அதுதான் முக்கியம். அந்த தங்கர்ன்றது விஷயமே ரெண்டாவது. துணை ஜனாதிபதிக்கே இந்த அவமரியாதை இழைக்க இந்த அரசு இழைத்தது என்று உண்மையானால் அப்போ மற்றவர்களுக்கு இவர்கள் என்ன இழைக்க மாட்டார்கள் என்பதற்கு என்ன வந்து ஒரு இதுன்றது கேள்விக்குறி. ஓகே ஓகே சார், இந்த சார் சொன்னது உடனே நான் அது கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்க்கும்போது நீங்கள் வந்து இந்த சேகர் யாதவ் அவர் வந்து விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய கூட்டத்தில் தான் கலந்துக்கிட்டார். காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது, கபில் சிபல் தான் அதை முன்னால் நின்று மிக ஆவேசமாக நம்மளாம் பேசினான். ரொம்ப வினோதமாக அதில் என்ன நடந்தது அப்படின்னா சார், அதில் கையெழுத்து போட்டு இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களுடைய கையெழுத்துக்களை சரிபார்க்கக்கூடிய வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய வேலையை வந்து ராஜ்யசபா செஞ்சது சார். ஏற்றுக்கொள்ளலை. வெரிஃபிகேஷன் செஞ்ச பிறகு என்ன நடந்ததுன்னா காங்கிரஸ் திரும்பவும் ரிமைண்டர் பண்ணுது, மறு நினைவூட்டல் செய்கிறது. இந்த மறு நினைவூட்டலை எல்லாம் தான் திரு வைஸ் பிரசிடென்ட் தங்கர் வந்து 21ஆம் தேதி பதிவு செய்திருக்கிறார். ஆமா சார். சார் இப்போ என்னன்னா, இப்போ ஒருவேளை திரு யஷ்வந்த் வர்மா மீதான இம்பீச்மெண்ட்டை எடுத்தாங்க அப்படின்னா சேகர் யாதவ் மீதான இம்பீச்மெண்ட்டை எடுத்தாகணும். அப்படிதானே சார்? ஆமா, வேற வழி இல்ல. கண்டிப்பா 50 பேர் கொடுத்துட்டாங்கன்னா ஏன்னா மினிமம் ரிக்வயர்மென்ட் 50. ஓகே, அப்போ அது வந்து அவர்களுடைய சித்தாந்தத்தை பேசிய காரணத்தினால் ஒருவரை நீக்குவதற்கு இந்த அரசு ஒத்துக்கொள்ளாது. இல்ல, நீங்க பாராளுமன்ற ஜனநாயகம் வந்து மெஜாரிட்டி மைனாரிட்டி அடிப்படையில் தான் இயங்குறது. சரி, நீங்க ரைட்டோ ராங்கோ இன்னைக்கு வந்து பிஜேபியும் அது பிஜேபியோட தோழமை கட்சிகள் தான் 2 அவையிலையும் ஆதிக்கம் செலுத்துது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சேகர் யாதவோட அந்த இன்சிடெண்ட்டை பற்றி அவர் அதை பேசின அந்த எபிசோடை பற்றி யாருமே டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. டிஸ்கஸ் பண்ணா வெளியில டிஸ்கஸ் பண்றதுன்றது வேற, பாராளுமன்றத்தில் டிஸ்கஸ் பண்ணா அது உலகளாவிய அளவுல நமக்கு ஒரு பெரிய கரும்புள்ளியா போயிடும். குறிப்பு நிரந்தரமா இருக்கும். நாளைக்கு வருங்கால சந்ததி வெளியில நம்ம பேசுற பேச்செல்லாம் அன்னையோட போயிடும். பட் பாராளுமன்ற அவை குறிப்புல நிரந்தரமா இருக்கும். அப்போ சேகர் யாதவ் யார், எப்படிப்பட்டது, ஆர்எஸ்எஸ் எப்படிப்பட்டது, எந்த அளவுக்கு வந்து ஒரு 2 மதங்களை வந்து இழிவுபடுத்துதுன்னு சொல்லி எந்த அளவுக்கு வந்து படுமோசம் மட்டும் சாக்கடையிலையும் சாக்கடை கசமாலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த கசமாலை மாதிரி பேசுகிற பேச்செல்லாம் வந்து பேசுகிறது கூட வந்து தடுக்கிறதுக்கு வந்து பாராளுமன்றம் வந்து தவறிட்டுதுன்னு சொன்னால் அது வந்து ஜனநாயகத்தின் மிகப்பெரிய கேலி கூத்தா போயிடும். அது ஒரு பெரிய கரும்புள்ளி ஆகிடும். அதனால தான் வந்து சேகர் யாதவ் பேரில் வந்து அவங்க அவாய்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா பார்லிமெண்ட் டிஸ்கஸ் இது வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து உலக நாடுகளுக்கு நாளைக்கு பதில் சொல்ல வேண்டி வரும். எங்கள் குரானை பற்றி எப்படி ஒரு வந்து ஜட்ஜி ஒரு அரசியல் சட்டப்படி நான் அனைத்து மக்களுக்கும் அனைத்து சமுதாயத்தினருக்கும் அனைத்து மதத்தினருக்கும் நான் இதுவாக இருப்பேன், பொதுவானவராக இருப்பேன்னு ஒருத்தர் வந்து ஒரு ஓத்து எடுத்து ஜட்ஜானவர் அங்கே வந்து கீதை பெருசா குரான் பெருசான்னு வந்து அவர் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாருன்னா அப்போ வந்து உலக நாடுகள் இந்தியாவை எப்படி எதிர்பார்க்கும்? அதனால தான் வந்துட்டு இவங்கன்னா சேகர் யாதவ் வந்துட்டு அதாவது நீ என்ன ஒன்றா பேசலாம், நீ ஆர்எஸ்எஸ்னு ஒரு அடையாளப்படுத்திட்டீங்கன்னா நீ என்ன ஒன்றா பேசு, இந்தியாவில் நாங்கள் உங்களை காப்பாற்றுறோன்னு சொல்லி அவங்க வந்து மறைமுகமாக மீதி பேருக்கும் வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. நீங்கள் பேசுங்க, உங்கள் சித்தாந்தத்தை நீங்கள் பேசுங்க,
பேசுகிறவங்கலாம் நாங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோன்னு சொல்லி அந்த ப்ரொடெக்ஷன் பாலிசி தான். அதனால் வந்து இப்போது இதெல்லாம் சித்தாந்தத்தின் அடிப்படையில் நடக்கிற மோதல் ஊழல் இதெல்லாம் இருக்கும். ஜெகதீப் தங்கர் வந்து தன்னுடைய எல்லையை மீறி போயிட்டார். பட் வந்து அவருக்குன்னு ஒரு இது இருக்குது, வியூஸ் இருக்குது. அது வந்து 142 வந்து இது பண்ணுறாங்கன்னு நாங்கள் கூட வந்து 142 பற்றி கேஸ் வந்துச்சுன்னா ஒரு அட்வொகேட் சப்போர்ட் பண்ணி பேசுவார், ஒருத்தர் வந்து அப்போஸ் பண்ணி பேசுவார். அதெல்லாம் கிடையாது. பட் அந்த பதவிக்கு இழைக்கப்பட்ட அவமரியாதை, ஒரு ஜனாதிபதி மாளிகைக்கு யாருமே வந்து அப்பாயின்மெண்ட் இல்லாதே போக முடியாது. ஆனால் துணை ஜனாதிபதி எந்த அளவுக்கு நிர்பந்தப்படுத்தப்பட்டார், எந்த அளவுக்கு பயமுறுத்தப்பட்டார்ன்றதே தெரியல. பயமுறுத்த நீங்கள் சொன்ன மாதிரி அது கொடுமையான வார்த்தையாக கூட இருக்கும். எந்த அளவுக்கு அவருக்கு நிர்பந்திக்கப்பட்டார், எந்த அளவுக்கு அவமதிக்கப்பட்டார்னா, எந்த அப்பாயின்மெண்ட்டுமே இல்லாத ஜனாதிபதி வீட்டு கதவை போய் தட்டுறாரு. அங்கே இருக்க அதிகாரிகள்லாம் வந்து அசந்துட்டாங்க. வந்துக்கிறது துணை ஜனாதிபதி, ஜனாதிபதியை பார்க்குறேன்றாரு, அப்பாயின்மெண்ட் கிடையாது, ஒன்றையும் கிடையாதுன்னு சொல்லி இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் இவங்களுக்கெல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து மினிஸ்ட்ரிக்கு, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி துணை ஜனாதிபதி நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு அந்த அளவுக்கு அழுத்தம், மரியாதையாக ராஜினாமா பண்ணிவிட்டு நீ வீட்டுக்கு போய் தூங்குன்னு சொல்கிற அளவுக்கு அழுத்தம் இருந்திருக்கு. அதுதான் அதோட முகபாவம், அதுதான் காட்டுது. அவர் ராத்திரி 9:30 மணிக்கு வந்து அவர் விஷயம் வெளியில் வரக்கூடாது, நீ ரிசைன் பண்ணி உன் மூலியமாக தான் வெளியில் போனேன்னு அந்த அளவுக்கு வந்து அங்கே அச்சுறுத்தல் இருந்திருக்கு. இது வந்து நாட்டுக்கு ஜனநாயகத்துக்கு நல்லது கிடையாது. நீதித்துறையை பற்றி எனக்கு ஒரு கருத்து இருக்கலாம், பாராளுமன்றத்தை பற்றி கருத்து, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 140 கோடி மக்களுக்கும் மொத்தமான பொதுவான ஒரு இந்தியாவின் 2வது அதிகபட்ச மரியாதைக்குரிய ஒரு 2வது குடிமகன், இந்தியா 2வது குடிமகனுக்கு இந்த மாதிரி ஒரு தனி மனிதரால் வந்து ஒரு அவமரியாதை இழைக்கப்படும்னா அப்போ மீதி அமைப்புகளோட கதின்னா அதே தான் சிம்பிள். புரியுது.